3000 கோடி ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியும். 10 வருஷத்துக்கு நாள் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த 30,000 கோடியையும் தியாகம் செய்துவிட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த மக்களுக்கு எனக்காக வாழ வச்சிருக்காங்க. இந்த மக்கள் என்னுடைய படத்தை பார்க்காங்க, ரசிக்காங்க, கை தட்டுறாங்க. அவர்களால் நான் இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன். இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. உங்களை நம்பி வந்திருக்காங்க. தன்னுடைய எத்தனை இன்னைக்கு நிறைய பேர் கேட்கும், தளபதி விஜய் வராரு, என்ன நேரடியா வந்தா சிஎம் தான் வருவாரா? அவருடைய தகுதிக்கு சிஎம் தான் வருவாரு. நீ துணை முதல்வராக இருக்கா? நீ துணை முதல்வராக வருவதற்கு நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்தியா? வார்டு கவுன்சிலரா இருந்தியா? இல்ல ஒரு யூனியன் சேர்மனா இருந்தியா? எதுவுமே இல்ல. நேர எம்எல்ஏ, நேர நீ மந்திரி, நேர துணை முதலமைச்சர். இங்க இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி நேர எம்பி ஆனாங்கல்ல. எந்த பஞ்சாயத்துல போட்டிட்டு ஜெயிச்சாங்க? எந்த படியில நீ ஏறி வரணும்? எதுலயும் வர வேண்டிய மக்கள் செல்வாக்கு இருந்தா நேர முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, நேரடியா முதலமைச்சரா வந்தாரு. அதுபோல இன்றைக்கு 2026 தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு திமுக காரனா இருந்தாலும் சரி, அதிமுக காரனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் தளபதிக்கு ஓட்டு இருக்கு. அவனை சொல்றாங்க, திமுக காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, எங்க ஒரு ஓட்டு கூட இதுக்கு முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாம் நாங்க சொல்றதுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப சொல்லிட்டாங்க, நீங்க எங்கேயும் போட்டு போங்க, எங்க ஓட்டு தளபதி விஜய்க்கு தான் சொல்லிட்டாங்க. அதனால எங்களால தடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய எதுகளை பெருமைகளை சொல்லணும்னா சொல்லலாம். நறுங்க அந்த இதெல்லாம், அதாவது அவர் எதையுமே பேச்சுல செயல் சொல்றதே கிடையாது, எல்லாம் செயல்ல தான். அதுவும் ஒரு சின்ன ஒரு செய்கையில எல்லாருக்கும் பதில் சொல்வாரு. இன்கம் டாக்ஸ் காரை கூட்டிட்டு போனோம். இன்கம் டாக்ஸ் அதிகமாக கட்டக்கூடிய, ஒழுங்காக கட்டக்கூடிய, வருமான வரி செலுத்தக்கூடிய ஒரே நடிகர் தளபதி விஜய் தான். அவரை எப்படியா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அழைத்து கொண்டு சென்று உடனே தளபதி விஜயனுடைய ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க திரண்டாங்க. அவர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அது எல்லா நிகழ்ச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி தளபதி விஜய திரும்ப ஷூட்டிங் போறாரு. கூட்டங்கள் அலைமோதுது, எதையும் பேசல. நேரே அங்க பஸ் நின்னுது. பஸ் மேல போய் ஒரு செல்ஃபி எடுத்தாரு, இறங்கினாரு, போயிட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவுட், அதோட சரி. இன்றைய வரைக்கும் நீ தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு தளபதியினுடைய. ஏன்னா நீ மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாசு மறுவற்ற மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு களத்திலே உங்களை நம்பி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை 2026 நாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்பதை மட்டும் அவருடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு வாழ்த்துதலையும் இந்த சபத்தையும் மேற்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, தம்பி எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ், அன்பு சகோதரர் கிஷோர், எல்லாருமா சேர்ந்து எல்லாருடைய பெயர்களும் சொல்லலனாலும் எல்லாருடைய உழைப்பு, அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நான் 2-3 நாள் தான் ஆச்சு. இறங்கினா நாளை காலையில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. எனக்கு அடையாளம் தெரியாது. அதுக்கு அலுவலகத்துக்கு போனா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா எப்படி ஈசல் போல வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்ற வரையில தளபதி விஜய் அவர்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் திமுக பல கட்சிகள்ல இருந்து வர இருக்காங்க. நிறைய பேர் கதறாங்கன்னா என்ன காரணம்? தளபதி வந்த உடனே அவங்க கட்சியெல்லாம் டவுல் ஆகி போயிருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலர் பேசுறாங்க, அவங்களுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் அப்படி நீங்க 2026 ரிசல்ட்ல பாருங்க, எல்லாரும் காலி ஆயிருவான். திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் நினைக்கீங்க? மைனாரிட்டி நீங்க அவங்களுக்கு 26% இருக்கு, மைனாரிட்டிஸ் ஓட்டு மட்டுமே அதுல 15% இருக்கு. இன்னைக்கு உளவுத்துறை இன்னைக்கு சொல்றாங்க 15% இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டுல 10% விஜய்க்கு போகுதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப 26ல 10 கழிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், 16 அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும், 3வது இடத்துக்கு வருவாங்க. எழுதி வச்சுக்கிடுங்க, இதுதான் கணக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு ஊழியர் சங்கம் தளபதியை போய் பார்க்காங்க, எங்களுக்கு ஓய்வூதியம் தந்துருவோம்னு சொன்னாங்க, ஏமாத்திட்டு வந்தாங்க. நாங்க ஓட்டு போட்டோம், எதுவுமே செய்யல, நீங்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. உடனே அங்க போய் அந்த சங்கத்தை உடைக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் தளபதி விஜயை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது டி டேவிட் செல்வின் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க திரு எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் அவர்களை முன்னே அழைக்கிறேன்.
அடுத்ததாக எஸ் ஏஎம் கிஷோர். அடுத்ததாக எம் கோல்டன் எக்ஸ் எம்சி அவர்களுக்கு. அடுத்ததாக பி சிவகுமார் அவர்களுக்கு. அடுத்ததாக திரு ஆண்டோ அவர்களுக்கு. அடுத்ததாக எம் மரியா அவர்களுக்கு. அடுத்ததாக திரு ஆண்டோ அவர்களுக்கு. மாநகர செயலாளர் திரு ஆண்டோ அவர்களுக்கு. அடுத்ததாக துணை செயலாளர் கே விஜு அவர்களுக்கு.